வணக்கம். ஓஷோ உலகம். மனிதர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள், நிறைய துயரங்கள். அதிலிருந்து மறப்பதற்காக அவங்க கையாளக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கனவுலகத்தில் வாழ வேண்டும் என்று பெரும்பாலான மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடனடியாக செய்வது என்ன அப்படின்னா, கனவுலகத்தில்னா வெறுமனே உட்காந்துட்டு கனவு கண்டு அப்படின்றது கிடையாது. மது வகைகளை நாடுகிறார்கள். இப்போ மது அப்படியே அருந்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, வேறு ஒரு உலகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு உண்டாகுது இல்லையா? அப்போ நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டோம். இப்போ நம்ம பூமியில் இருந்தால் கூட, நம்ம கால் பாதங்கள் தரையில் பட்டிருந்தால் கூட, நாம் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிறோம், மேகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறோம். நாம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று அந்த உன்னதமான உலகத்தில் நாம் நம்முடைய தருணங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க ஆசைப்படுகிறார்கள், மிதக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மிகப்பெரிய அமைச்சராகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படலாம். அரசியல் உலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக ஜொலிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கலாம். திரையுலகத்தில் மிகப்பெரிய கதாநாயகனாக வலம் கோடிக்கணக்கான பணத்திற்கு அதிபதியாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகலாம். மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்து பல தொழிற்சாலைகளை சொந்தத்தில் நடத்தி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பணி கொடுத்து தான் அந்த தொழில் உலகத்தில் மிகப்பெரிய அரசராக வீற்றிருப்பதைப் போல மனதில் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். இது எல்லாமே எப்படின்னா, நிகழ்காலத்தில் அவங்ககிட்ட அப்படி ஒரு இது இல்லை. அவங்க மிகப்பெரிய நடிகராக இல்லை, மிகப்பெரிய அரசியல்வாதியாக இல்லை, மிகப்பெரிய தொழிலதிபராக இல்லை, மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இல்லை, மக்கள் வழிபடக்கூடிய மிகப்பெரிய மனிதர்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் சராசரியாக சாதாரண மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து கூட அவர்களால் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஆகவில்லை அப்படின்னு வரும்போது வெறுப்படைந்து போய் அவங்க இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாங்க, மதுவை நாடுகிறார்கள், மது அருந்துகிறார்கள், போதைப் பொருட்களுக்கு ஆளாகிறார்கள், போதைப் பொருட்களை அருந்துகிறார்கள். ட்ரக்ஸ் அப்படின்றோம்ல, லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ், இதற்கு அடிமையாகி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போதைப் பொருட்களை உட்கொண்டு அப்படின்னு வரும்போது அவங்க வேறு ஒரு உலகத்திற்கு தாங்கள் சென்று விட்டதைப் போல அவர்களுக்கு தோன்றுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே தன்னை ஒரு அரசராக நினைக்கிறாங்க, தன்னை ஒரு நாட்டினுடைய தலைவராக நினைக்கிறாங்க, தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக நினைக்கிறாங்க, தன்னை மிகப்பெரிய திரைப்பட இயக்குனராக நினைக்கிறாங்க, தன்னை மிகப்பெரிய கதாசிரியராக நினைக்கிறாங்க, தன்னை மிகப்பெரிய நடிகராகவோ நடிகையாகவோ நினைக்கிறார்கள். மிகப்பெரிய தொழில் அதிபராக தன்னை கற்பனை பண்ணி அதில் சுகத்தை காண்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை தான் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி கனவு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது நல்ல விஷயமா? அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. திஸ் இஸ் நாட் ரியாலிட்டி, திஸ் இஸ் ஒன்லி ஹாலுசினேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள். கனவு உலகத்தில் சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் மட்டுமே இருப்பது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த போதை தெளிஞ்சு, இல்லாட்டி அந்த போதைப் பொருட்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. குறைஞ்சிருச்சுன்னா சராசரியான நார்மல் நிலைக்கு வந்து விடுவார்கள். அது பிறகு அந்த அரசராக இருக்கக்கூடிய மனிதன் அரசனாக இல்லை, தொழில் அதிபராக இருக்கக்கூடிய மனிதன் தொழில் அதிபராக இல்லை, நடிகனாக இருக்கக்கூடிய மனிதன் நடிகனாக இல்லை, நடிகையாக இருக்கக்கூடிய பெண் இப்போது நடிகை அல்ல, மிகப்பெரிய திரைப்பட இயக்குனராக மனதில் கற்பனை பண்ணிய விஷயம் இப்போது ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த போதை தெளிந்து அப்படின்னு ஆன பிறகு, உண்மை நிலைக்கு வந்த பிறகு, இதுவரை நாம் இருந்தது கனவு உலகத்திலா? கனவு கண்டு கொண்டு இருந்தோமா? கனவில் தான் நாம் அரசரா? கனவில் தான் நாம் தொழிலதிபரா? கனவில் தான் நான் நடிகரா, நடிகையா, திரைப்பட இயக்குனரா, கதாசிரியரா? உண்மையில் இல்லையா அப்படின்ற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு அதுக்கு பிறகு வந்துடும். அதனால் அப்படி இருப்பது, அந்த டெம்பரரியாக அரசராகவோ மிகப்பெரிய அரசியல்வாதியாகவோ இருப்பது அப்படின்றல, அது நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அப்போ அந்த மனதை அப்படி கனவுலகத்தில் கொண்டு போய் அப்படி இருப்பதுன்றது நல்ல விஷயம் கிடையாது. அப்போ பெர்மனண்ட்டாகவே ஒரு மனதில் ஒரு அமைதி நிலை, ஒரு இப்போ பல விஷயங்களை பார்த்து விரக்தி அடைந்து, வெறுப்படைந்து, பல துரோகங்களை பார்த்து சலிப்படைந்து அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த சலிப்படைந்த நிலை, வெறுப்படைந்த நிலை, விரக்தி அடைந்த நிலை, இதெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள், இல்லல்கள் எல்லாமே இல்லாமல் போய்
ஒரு சாந்த நிலையில், அமைதி நிலையில், எந்த கவலையும் இல்லாமல் மனதை வைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மெடிடேஷன் என்ற தியானம் என்ற அந்த முயற்சியில் அதில் இறங்க வேண்டும். மனதை தியானத்தின் பக்கம் திருப்பி தியானம் செய்ய வேண்டும். ஒருமுகப்படுத்தி, ஒருமுகமாக ஒரே நிலையில் மனதை வைத்து, ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மனதை குவிய வைத்து, மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படி ஆழ்ந்த சிந்தனையுடன் தியானத்தில் ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான சந்தோஷம் மனதில் உண்டாகும். இன்னல்களை மறக்கலாம், கவலைகளை மறக்கலாம், ஏமாற்றங்களை மறக்கலாம், துரோகங்களை மறக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனிதர்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்களுடைய மனதை, தங்களுடைய ஆழ் மனதை தியானத்தை நோக்கி தியானத்திற்குள் செலுத்த வேண்டும். மெடிடேஷன். அதனால தான் மெடிடேஷன்றது அதற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. அதனால் அந்த தியான நிலைன்றது உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால், நீங்கள் உண்மையாகவே, அதாவது இப்போ ஒருநிலைப்படுத்தின்றோம்ல, அப்போ நீங்கள் ஒரு அரசராகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மன்னன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறீங்க, தொழிலதிபராகணும்னு நினைக்கிறீங்க, கலையுலகில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க. அப்படி ஆசைப்படும்போது இந்த மனதை ஒருநிலைப்படுத்தின்னு இருக்குல்ல, அந்த ஒருநிலைப்படுத்தும் போது நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே நினச்சி, நான் இப்படி ஆகணும், நான் மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும், அப்படியே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்து எல்லாரும் என்ன அண்ணாந்து பார்க்கணும், கலை உலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக நான் ஜொலிக்கணும், பெயர் புகழுடன் நான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அப்படியே தியானத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதுவாக நீங்கள் ஆவீர்கள் அப்படின்றது தான். அதனால் அந்த மதுவின் போதையில் சிக்கி, போதைப் பொருளின் ஆக்கிரமிப்பில் சிக்கி, கனவு உலகத்தில் வாழ்ந்து அந்த டெம்பரரியாக நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் அப்படின்றத நினச்சி கற்பனை உலகத்தில் சஞ்சரித்து அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் போகிறீங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாகவே நீங்கள் மிகப்பெரிய நபர்களாக ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி ஆகணும், யாராக ஆகணும் என்று மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ அதை மனதில் நினைத்து கொண்டே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தில், முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை ஆழமாக ஓஷோ கூறியிருக்கிறார். அவர் கூறியிருப்பது உண்மை என்பதால் அதை வலியுறுத்தி நானும் கூறுகிறேன்.